வணக்கங்க. அதிமுககாரவங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் வாசல் நின்றுட்டு அந்த பொண்ணுக்காண்டி போராட்டம் பண்ணாங்க. அதில் அவங்க கட்சியை பற்றி தான் பெருமை சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இதை பேசவே இல்லை. அங்கே மாநாடு மாதிரி அவங்க கட்சி இது நடந்துச்சு, எங்கள் கட்சியில் எப்படி அந்த மாதிரி இது நான் நிறைய பேசி போட்டிருந்தேன். அதில் 3 கமெண்ட் ஒருத்தர் கேட்குறாரு. முதல்ல என்ன கேட்டிருக்காருன்னா, நீ திமுக காரவங்கனால நீ ஒத்துக்க மாட்டேன்னா, நீங்கள் எதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு முதல்ல எனக்கு சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் இந்த கேள்வி கேட்கணும். அது மட்டும் சும்மா ஒத்துக்க மாட்டேன்னா என்னத்துக்கு ஒத்துக்க மாட்டேன், அது எனக்கு புரியல. நீ இதனால ஒத்துக்கலாம், ஏதோ ஒன்று காரணம் சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும், அது எனக்கு புரியல. அடுத்தது, அவன் திமுக காரனாக இருந்ததுனால தான் இந்த வேலை செஞ்சான், இல்லைன்னா செஞ்சுருக்க மாட்டான். அது எப்படிப்பா திமுக காரனாக இருந்தால் தான் இப்படி செய்வானா? இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அசிங்கம் எல்லாமே இருக்க தான் செய்கிறாங்க. அசிங்கம் பண்ணுறதுக்கு தலைவர் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது மாட்டார். அவர் இன்னும் போய் செய்ய சொல்லலை, அவர் பொறுப்பு ஏற்றுக்குது. இந்த நாய் வெறி எடுத்த நாய் போய் பண்ணியிருக்கு. இந்த வெறி எடுத்த நாய்க்கு அவர் எப்படி ஒத்துக்க முடியும்? ஏற்கனவே தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் எல்லாரும் பொதுமக்கள்கிட்ட ரொம்ப மரியாதையாக பேசணும். நீங்களாம் அங்கங்கே போய் ஒவ்வொரு தப்பு பண்ணிட்டு வந்துடுறீங்க. எப்படின்னா பிரச்சனை பண்ணிடுறீங்க, அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிடுறீங்க. அப்புறம் எனக்கு தான் காலை ஏஞ்ச எவன் எங்கே பிரச்சனை பண்ணா அப்படின்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது, தூங்கக்கூட முடியலன்னு அவரே சொல்கிறாரு. எப்படி இவங்கெல்லாம் பண்ண தான் செய்கிறாங்க, பண்ணாமல் இல்லை. அது தலைவரே தான் சொல்கிறாரு. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துடுறீங்க, மரியாதையாக நடத்தணும் மக்களை அப்படின்னு தலைவர் கண்டிக்க தான் செய்கிறாரு. கண்டிக்கும் போது இந்த நாய்ங்களாம் வெறி எடுத்த நாய்ங்க இருக்க தானே செய்யுங்க. இவங்களாம் நல்லவங்கள, எவன் நல்லவன்? எந்த கட்சியில் இருக்கும் நல்லவன்? கெடுக்கிற நாய் எங்கே இருந்தாலும் கெடுக்க தான் செய்வான். அவன் வெறி எடுத்த நாய். போய் இவன் நல்லவனா கெட்டவனா பார்த்து கட்சிக்குள்ளே வைக்க முடியாது. இவன் மனசை திறந்து பாத்திரம் உள்ளே வைக்க முடியாது. ஒரு கட்சின்னு நடத்தும் போது இந்த மாதிரி நாய்ங்களும் சேரதான் செய்யுங்க. அப்படி சேர்ந்துருப்பான். அப்புறம் ஒத்துக்க மாட்டுறாருன்னு சொல்கிறீங்களே, சரி ஒத்துக்க மாட்டுறாரு, இப்போ அவன் என் கட்சிக்காரன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஃபோட்டோலாம் இருந்துச்சுல, உங்களுக்கு தெரியுதுல்ல, நானும் பார்த்தேன், எனக்கு தெரியுதுல்ல. அப்புறம் அளவு தான் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். அவன் திமுக காரன் தான். ஆமாம், நானே சொல்கிறேன், நான் பார்த்தேன், ஃபோட்டோவில் பார்த்தேன்னு நானும் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கள. இப்போ நான் இல்லைன்னு நானும் சொல்லலையே, நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்தீங்க. நான் எப்போவுமே நியாயமாக தான் பேசுவேன். அதுக்கு தலைவர் பொறுப்பாக முடியாது. அவன் திமுக காரனாகவே இருந்துட்டு போட்டோம், அவன் எந்த கட்சியில் ஏதோ ஒரு இடத்துல கூட இருந்துட்டு போட்டோம், எனக்கும் அதுவும் தெரியாது. அவன் அந்த கட்சியில் இருக்கானா, என்ன பதவி, ஏது பதவி, எதுவுமே எனக்கும் தெரியாது. தெரியாமல் அவன் இருக்கிறான்னு நானும் சொல்ல முடியாது. ஆனால் ஃபோட்டோவில் பார்த்தேன், அவ்வளோதான். அவன் கட்சியிலே இருந்துட்டு போட்டுமே, நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துட்டு போட்டுமே, அதுக்கு தலைவர்லாம் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. யார் செஞ்சாங்களோ, எந்த தப்பு செஞ்சாலும் அவங்க தான் பொறுப்பு ஏற்றுக்க முடியும், மற்றவங்களாம் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. ஒரு கட்சியில் இருந்தால் அப்படியே பொறுப்பு ஏற்றுக்க முடியுமா இந்த நாய் போய் செஞ்சதுக்கு? அடுத்தது, 3வது, பொள்ளாச்சி விஷயத்தில் இவங்க அரசியல் பண்ணலையா நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க, கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க. நீங்கள் கேட்டது, நான் பொள்ளாச்சி விஷயமே எடுக்கவே இல்லைங்க. நீங்கள் தான் கேட்குறீங்க இப்போ பொள்ளாச்சி விஷயம். அப்போ அன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் எங்கள் இதில் அரசியல் நடக்கும்போது இந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லைன்னு நீங்கள் அந்த செய்தியை போய் பார்த்தா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நடக்கவே இல்லைன்னு அப்போ அவர் சொல்லும் போது அரசியல் பண்ணியிருக்கலாம் இவங்க கூட. அப்போ அவரும் சொன்னார்ல, பண்ணவே இல்லை. அப்போ அவருன்னா பொய் தானே சொல்லியிருக்காரு. அப்போ அவரும் பொய் சொல்லியிருக்காரு. நான் இப்போ இந்த பொள்ளாச்சி விஷயம் நான் எடுக்கவே இல்லை, நீங்களா இப்போ எடுத்து கொடுக்குறீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்பயும் இந்த மாதிரி நடந்திருக்கு, ஏன் இவரும் நடக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க? அதான் என்னோட கேள்வி. எங்கள் இதில் ஆட்சியில் நடக்கும்போது இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பாகவே இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அப்போ அவர் அப்படி தான் சொன்னார், பொள்ளாச்சி விஷயம்லாம் எடுக்கவே இல்லை. நீங்கள் தான் இப்போ எடுத்து சொல்கிறீங்க. திமுகக்கான அரசியல் பண்ணுறவன்னு அடுத்தது ஒன்று போடுறீங்க. அவங்க பண்ணுறாங்க, என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க? கமெண்ட்டில் இந்த மாதிரி ஏன் சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் வேணுக்கிட்டே ஒன்று ஒன்றா சொல்கிறீங்க என்கிட்ட. அப்போனா நீங்கள் அதிமுகக்காரங்க பக்காவாக இருக்கிறீங்க, அதனால நீங்கள் சொல்கிறீங்க. நான் எந்த கட்சியிலையோ போய் நின்றுக்கிட்டு, இப்போ எந்த கட்சிக்காரங்கிட்டையோ பணம் வாங்கிக்கிட்டு, அவங்களுக்காண்டி பேசிக்கிட்டு, கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு இப்படி ரோட்டில் திரிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. பொதுவாக பார்க்குறதே எடுத்து நான் சொல்கிறேனே தவிர, கட்சியிலலாம் நான் எதுலேயும் இல்லைங்க. காசு யாருக்கிட்டேயோ வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு பக்கமாக சப்போர்ட்டாக பேசுகிறது, இந்த கட்சிக்கு பக்கம் சப்போர்ட்டாக அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. யார்கிட்டையும் நான் காசுலாம் வாங்குறது இல்லை, முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. அது இப்போ காசு ஒருத்தவங்க கிட்ட வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே பேசுவாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணால் சப்போர்ட்டாகவே சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை.
நான் இப்போ பேசிக்கலாம் கரெக்டாக ஒன்று ஒன்றா சொல்லியிருக்கேன். இவ்வளோ நான் கிளியராக சொல்லணும். இது எப்படி உங்களுக்கு கமெண்ட்டில் அங்கே வந்து நான் டைப் பண்ண முடியாது. இவ்வளோ விளக்கத்தை எடுத்துகிட்டு வந்து தெளிவாக உட்காந்து டைப் பண்ணிக்கலாம் என்னால் இருக்க முடியாது. அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்காண்டி தான் போட்டேன். இந்த மாதிரி இது நிறைய பேர் கேள்வியாக இருக்கும்ல, அவங்களுக்கு கூட இது உதவியாக இருக்கும்ல, அதனால தான் நான் போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து இந்த இதில் அவங்கவுங்க இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பாதுகாப்பாக இருந்து தான் ஆகணும். முதலமைச்சர் வந்து மொத்த பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நான் சொல்கிறேன், இப்போ கொடுக்கலாம் முடியாது, அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. அவர் என்ன சொல்கிறது, நானே சொல்லுவேன் கொடுக்க முடியாது. அவங்களாம் வந்து இப்போ முதலமைச்சர்லாம் இந்த மாதிரி சொல்ல மாட்டார்ல. அவர் ஒரு அரசியலில் இருக்கார், ஒரு பதவியில் இருக்கும்போது நாங்கள் கொடுக்க தான் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் அப்போலாம் கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும்? ஒரு கொடுக்க முடியும்னா எப்படி ஒவ்வொரு ஆளுக்காக தனித்தனியாக கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? ஏற்கனவே போலீஸு அவங்க இதை வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரி அசிங்கவளம் பண்ணுறவங்களாம் கையை உடைக்கிறாங்க. எவ்வளோ இப்போலாம் வந்து நிறைய எடுத்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கொடுக்கலன்னா ஒரு பொண்ணு வந்து ராத்திரி 2 மணிக்கு கூட ஏதாவது ஒரு புதரில் இருந்தால் கூட அது அவள் இஷ்டம், அவள் இருப்பா. அவள் சேஃப்டி அவள் தான் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நான் இங்கே வரதான் செய்வாங்க. வரும்போது இந்த மாதிரி நடக்கும் போது அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். எல்லா இடத்துலையும் போலீஸ் வந்து நின்றுடணும். இதுதான் அரசியல் பேசுறது நீங்கன்னு சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, இதுதான் அரசியல் பேசுது. உண்மை என்னவோ அதை எடுத்து எப்பவுமே யாருமே பேசுறது இல்லை. எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? எவ்வளோ போலீஸ்னா ஒவ்வொரு பொண்ணுக்கு ஒவ்வொரு போலீஸாக வச்சு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? அவ்வளவோ நம்ம நாட்டில் இருக்கா? அது எப்படி நியாயமே இல்லாமல் அப்படியே பேசுவீங்க? அந்த அளவுக்குலாம் கொடுக்க முடியாது. அவங்கவுங்க தான் சேஃப்டியாக அவங்கவுங்க பார்த்துக்கணும் எப்பவுமே. இப்போ வந்து இப்போ ஒரு பொண்ணு இப்போ 2 மணிக்கு நான் புதாரில் இருப்பான்னு சொன்னேன்னா அது அவள் இஷ்டம். அதையும் கூட கேள்வி கேட்கறதுக்கு யாரும் உரிமை இல்லை. அது அவள் இஷ்டம், அவள் இருப்பா. அதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. பிடிச்சிருக்கா, அவள் இருப்பா. ஆனால் அந்த மாதிரி நடந்தால் கூட இவங்க தான் போய் கெடுக்கிறாங்களே தவிர அதை வந்து அவள் தான் இதுவாக இருந்துக்கணும், பாதுகாப்பாக இருந்துக்கணும். எல்லாருக்கும் போலீஸு பாதுகாப்பு தர முடியாது, தரமாட்டாங்க. அவங்கவுங்க தான் பாதுகாப்பாக பண்ணிக்கணும். இதுதான் இது மாதிரி யாரும் இப்போ அரசியல்வாதிங்க கூட இந்த மாதிரி பேச மாட்டாங்களே. ஏன்னா இந்த மாதிரி பேசிட்டா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு என்ன கொடுக்கணும், கொடுக்குற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம தான் அவங்கவுங்கள பாதுகாத்துக்கணும். எல்லா இடத்துலையும் அவங்கவுங்க தான் அவங்கவுங்களுக்கு பாதுகாத்துக்கணும். கொடுக்க முடியாது. இதுக்கு மேலெலாம் அரசியலில் வந்து பாதுகாப்பு கொடுத்தணும். ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒரு போலீஸ் போட்டு நாட்டில் வந்து அப்போ வேறு வேலையே இல்லையா? வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்களா நாட்டில்? வேறு எந்த வேலையும் பண்ண முடியாது. இந்த பாதுகாப்பு மட்டும் கொடுத்துட்டு அவங்கவுங்க அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. முடியாது. நான் சொல்கிறேன் பாருங்க, முடியாது. அப்போலாம் பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது. இது வந்து இந்த மாதிரி யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த சட்டம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பெண்கள் ஓவராக சட்டம், அவங்களுக்கு தான் பாதுகாப்பு, அவங்களுக்கு தான் எல்லாமே கொடுத்துக்கிட்டு ஓவராக பெண்களை தாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த அரசியல்லையும் இந்த தமிழ்நாட்டு சட்டமும் எல்லாமே இந்த பெண்களுக்கு தான் இது பண்ணுறாங்க. ஆண்களுக்கு அந்த அளவுக்கு கொடுக்குறதே இல்லை. எது இருந்தாலும் ஆண்கள்னால் அவங்க பாதிக்கப்படுறாங்க. நிறைய விஷயத்தில் நிறைய நடக்குது. ஆனால் பெண்களுக்கு நிறையாவே கொடுத்துருக்காங்க. கொடுத்தோம். ஆனால் நீங்களாம் ஆளுக்கால அரசியல் பண்ணணும். அதுதான் என் கண்ணத்தில் தெரிஞ்சிச்சுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.